மணமகன் பிணமானார். நீச்சல் குளத்தில் சோக நிகழ்ச்சி. சென்னை ஆர். ராஜு என்ற இளைஞர், வயது 26, நீச்சல் குளத்தில் நேற்று எதிர்பாராத விபத்துக்கு ஆளானார். மேலிருந்து தண்ணீருக்குள் குதிக்கும் போது அவர் சிரசு நீச்சல் குளத்தின் அடித்தளத்திலேயே மோதி மரணமடைந்தார். பொருத்தம் பாத்தீங்க, அவர் கேட்டதாலே திருமணத்துக்கு நாள் பாத்தீங்க. எங்கது இப்படியாகும் யாராவது நினைச்சீங்களா? யாராவது நினைச்சீங்களா? அண்ணி அழாதம்மா, அழாதம்மா. எனக்கும் அத்தனுக்கும் கல்யாணம் நிச்சயமாகும் போதே அவர் போயிட்டார்னா அது என்னோட போராத காலம் தானே. இவர் ராசி கெட்டவன், பீடன்னு தானே உலகம் என்ன பழிக்கும். இல்லம்மா, ஒருத்தருடைய விதிக்கு இன்னொருத்தர் காரணமா இருக்கிறது இல்ல. எல்லா ஆண்டவன் சித்தப்படிதான் நடக்கும். ஆண்டவன் காலையில அத்தாரோட பணத்தை கொண்டு வந்தாங்க, சாயந்தரம் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண செய்தியை கொண்டு வந்தாங்க. அப்படி கூட அந்த ஆண்டவன் கொடுமையை செய்வாரு. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்னா நாமே கடவுளா மாறிடலாமா? அஜு, என்ன விட்டுட்டு போயிட்டேடா. எவ்வளவு மரக்கோட்டை கட்டியிருந்த அத்தனையும் பண்ண மார்க் போட்டுட்டு போயிட்டியாடா. என்ன மிஸ்டர் ரங்கராஜ், குழந்த மாதிரி கொஞ்சம் சும்மா இல்லைன்னா இல்லைன்னா என்ன டாக்டர், இல்லைன்னா என்ன? மாமா மாமா கொஞ்ச நேரம் பேசாம இருங்க மாமா ப்ளீஸ். எப்படி கந்தசாமி பேசாம இருக்க சொல்றேன்? மனைவி இழந்தேன், தங்கச்சி இழந்தேன், இப்ப பெத்த மகனியே இழந்துட்டேன். இனிமேல யாருக்காக வாழணும்? ஏன் மாமா, நாங்களெல்லாம் இல்லையா? நடந்து போறதை பத்தி நினைச்சு என்ன மாமா பிரயோஜனம்? கொஞ்சம் அமைதியா இருக்கு. டாக்டர், எனக்கு மருந்து வேண்டாம் டாக்டர். இது மருந்தால தீராது, மருந்தால தீரக்கூடாது. நான் செய்த அநீதிக்கு ஆண்டவன் கொடுக்கிற தண்டனை டாக்டர். இதை நான் அனுபவிச்சுதான் தீரணும். என்னம்மா? தாத்தா கூப்பிடுறேன். அப்ப என்னம்மா? இல்லம்மா இல்ல ராஜு, ஏ ராஜு, அந்த வலியத்தாம்மா என்னால தாங்க முடியல, என்னால தாங்க முடியல. மிஸ்டர் கந்தசாமி, ஒண்ணுக்கும் கவலைப்படாது. பிள்ளைய பிரிஞ்சதால ஏற்பட்ட அதிர்ச்சி மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. இந்த சூழலை மறக்கிறாப்பல அவரை கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு அனுப்பி வச்சா you should be all right. சரி டாக்டர், சீக்கிரமா அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அப்புறம் வரட்டுமா? தேங்க்யூ வெரி மச் டாக்டர். ராமு, நீ எங்கப்பா புறப்பட்ட? சார், ராஜு நானும் உயிரும் உடலுமா இருந்தோம். உயிரே போனதுக்கு அப்புறம் உடலுக்கு மட்டும் என்ன வேலை நீங்களே சொல்லுங்க. ராமு, ராஜு இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்கிறதுக்காக நீயும் எங்களை விட்டுட்டு போயிட்டா எப்படிப்பா? நீயும் இந்த வீட்டுல பிள்ளையோட பிள்ளையா வளர்ந்துட்ட. ராஜுவுக்கு பதிலா உன்னை பார்த்தாவது நாங்க கொஞ்சம் ஆறுதல் அடைவோம். பிளீஸ் ராமு, மன்னிக்கணும் சார். கல்யாணம் முடிய வரைக்கும் தான் இங்க இருப்பேன்னு ராஜு கிட்ட சொல்லியிருந்தேன். அவனே போறதுக்கு அப்புறம் நான் இங்க. அன்னைக்கு நேரமே வேற ராமு, இன்னைக்கு அப்பா அப்பா புதுமா மெல்ல சொல்றாங்கப்பா. இந்த வீட்டை விட்டே போறேன்னு சொல்றாரு. மாமா மாமா எங்க வீட்டுக்கு போவாதே மாமா. பாத்தியா, இந்த பச்சை குழந்தைக்கே உன்னை விட்டு பெரிய மனசு இல்லைன்னா ராஜுவனுடைய இழப்பை நினைச்சு அணுவணுவா சித்திரவதைப்படுற எங்களுக்கு நீ ஆறுதலா இருக்க மறுக்கலாமா? இது நியாயமா? கல்யாணி, நீயாவது சொல்லு. நீ சொன்ன ராமு கட்டாயம் கேட்பான். நான் எப்படிங்க சொல்ல முடியும்? மத்தவங்க தேவல இருக்கிறது அவங்க அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கு. இத்தனை நாளும் ராஜுவோட பிடிவாதத்தினால இங்க இருந்திருக்கு. இனிமேலும் இங்க இருக்க சொல்றது விருந்தாளியா வேண்டாம், யாருடைய தயவுல இருக்க வேண்டாம். என்னுடைய ஜூனியரா என் கூடவே தொழில் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கட்டும். அதுக்கு கூட அவங்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ராமு, அப்படித்தானே? இவ்வளவு எதுக்கு ராமு? நீ ஏன் உங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதிட்டு அவங்க ஒரு காலம் இதுக்கு மறுக்க மாட்டாங்க. சரி சார், நீங்க சொன்ன மாதிரி நான் அம்மாவுக்கு எழுதி கேட்கிறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.